மூத்த பத்திரிகையாளர் திரு துரைகருணா நம்மோட இணைப்பில் இருக்கிறார். அவரோட பேசலாம். சார் வணக்கம். சசிகலா அவருடைய இந்த கட்சி தொடக்கம், இதில் அவருடைய வியூகம் என்னவாக இருக்கும் அப்படின்னு நீங்க கருதுறீங்க? இல்லப்பா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு ஒரு பெரிய சரிவை பின்னடைவை சந்தித்திருக்கிறது. அந்த கட்சியை வலிமைப்படுத்த வேண்டும், ஒற்றுமைப்படுத்த வேண்டும். கட்சியை ஒருங்கிணைந்தால் மட்டுமே திராவிட முன்னேற்ற கழகத்தை தேர்தல் களத்தில் வீழ்த்த முடியும் என்று பல தலைவர்கள் முயற்சி மேற்கொண்டார்கள். அது நடைபெறவில்லை. கடந்த 4 ஆண்டுகளாக 2021 இருந்து இந்த கட்சியை ஒருங்கிணைக்க வேண்டும், ஒன்றிணைக்க வேண்டும் என்கிற குரல் கொடுத்த திருமதி சசிகலா அவர்களும் அது பலனளிக்காத சூழலில் கடந்த மாதம் 24ஆம் தேதி கொடியை அறிமுகப்படுத்தி இன்று கட்சியின் பெயரையும் அறிமுகப்படுத்திட்டாரு. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எப்படி அனகாபுத்தூர் ராமலிங்கம் என்கிற தொண்டன் பதிவு செய்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தலைமையேற்று நடத்தினாரோ அதே போல இன்னொரு தொண்டர் தொடங்கிய அந்த கட்சியின் பெயரை நான் எடுத்து நான் அந்த கட்சியை வழிநடத்துகிறேன் என்று வந்திருக்கிறார். இது எந்த அளவிற்கு இந்த தேர்தலில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை நாம பொறுத்திருந்துதான் தேர்தல் வரை பார்க்க வேண்டும். எந்த அளவிற்கு பொதுவெளிகளில் மக்கள் மத்தியில் அவருக்கு வரவேற்பு இருக்கிறது என்பதையும் பார்க்க வேண்டும். திரு எடப்பாடி பழனிசாமி ஒரு பிடிவாதமான போக்கை கடைபிடித்ததால் அவருக்கு எதிரான மனநிலையில் இருக்கிற தென் மாவட்ட மக்கள், டெல்டா பகுதி மக்கள் திருமதி சசிகலா ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள். தினமும் வந்து சந்திக்கிறார்கள் என்பதை பார்த்தோம். இதே போல திரு OPS அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்ததற்கு பிறகு அவருக்கு எதிரான மனநிலையில் உள்ளவர்களும் திருமதி சசிகலாவை சென்று சந்தித்து வருகிறார்கள். திரு TTV தினகரன் NDAவுக்கு போன போது அமமுகவிலே தினகரனை பிடிக்காத மாநில மாவட்ட நிர்வாகிகள் பலரும் கூட அவரை சென்று சந்தித்து வருகிறார்கள். இதை தாண்டி பசும்பொன் கமுதி பகுதியிலே கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு கடந்த மாதம் 24ஆம் தேதி பேசிய போது அவர் தனக்கு நேர்ந்த கொடுமை, திரு எடப்பாடி பழனிசாமி தனக்கு எதிராக துரோக செயலில் எப்படியெல்லாம் ஈடுபட்டார், என் மார்பிலும் நெஞ்சிலும் ஈட்டியிலே குத்தி காயப்படுத்தி விட்டார்கள், என்னை உயிரோடு கூட விடக்கூடாது என்று எனக்கு எதிராக செய்தி செய்தார்கள் என்றெல்லாம் பேசியது பொதுவெளிகளில் சாதாரண மக்கள் மத்தியிலே ஒரு அனுதாபம் கலந்த ஆதரவையும் திரு சசிகலா அவர்களுக்கு கொடுத்திருக்கிறது. இது எந்த அளவிற்கு அரசியல் ரீதியாக அவருக்கு பயனளிக்கும் என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் சகோதரி. நன்றி திரு துரைகருணா.